அப்படின்றது இல்லாம, அது எல்லாமே நம்மளுடைய ஒரு ட்ரெய்னிங் பீரியடா, எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதையெல்லாம் வச்சு நம்மளுடைய மைண்ட் செட்ட எப்படி மாத்தலாம் அப்படின்னா, அதுக்கு தான் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஓகேவா? உங்களுடைய வாழ்க்கைய மாற்றுறது சிச்சுவேஷன் கிடையாது. ஓகேவா? ஆழமா யோசிங்க. நீங்க அத பார்க்கிற விதம் தான். ஓகேவா? லைஃப் வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு எகெயின்ஸ்ட்டா செயல்படுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேவா? நாம சில நேரம் நினைக்கிறோம், "ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்கு? நான் அன்லக்கி. அ எல்லாம் என்ன எத் அ எல்லாமே எனக்கு எதிரா தான் செயல்படுது. எல்லாரும் எனக்கு எதிரா இருக்காங்க." அப்படின்றது இல்லாம, நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, வாழ்க்கை யாருக்கும் எதிரி இல்ல. ஓகேவா? அது வந்து என்ன ஷேப் பண்ணுது, என்ன குரோத் பண்ணுது, ப்ராசஸ்ல கொண்டு போகுது. இப்போ ஒரு கல் இருக்கு அப்படின்னா, அத செதுக்க செதுக்க தான் அது வந்து சுவாமி சிலையாகும் இல்லையா? அது வந்து இல்ல அந்த கல்லு உடையுது, தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா, அது படிக்கட்டா தான் போகும் இல்லையா? அது சாமி சிலையா மாறணும் அப்படின்னா, அதனுடைய ஷேப் குரோத்திங் லெவல அது அந்த உளி அடிக்கிற அந்த வலிய தாங்கணும் இல்லையா?